Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஜம்மு காஷ்மீர் மாநில ராம்பனில் உள்ள சனாப் நதியின் மீது கட்டப்பட்ட பாக்லிஹார் அணையினுடைய கதவுகள் திடீர்னு திறக்கப்பட்டிருக்கிறது. அணையிலிருந்து வெளியேறக்கூடிய வெள்ள நீர் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தினுடைய சமவெளி பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த பாய்ந்தோடக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்சிகள் மற்றும் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாக்லிஹார் அணையினுடைய கதவுகள் திடீர்னு திறக்கப்பட்டு வெள்ளம் பாகிஸ்தானை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து எல்லை பகுதிகளை 3வது நாளாக ராம்பனில் இருக்கக்கூடிய செனாப் நதியின் மீது கட்டப்பட்ட பாக்லிஹார் அணையினுடைய கதவுகள் திடீரென திறக்கப்பட்டிருப்பதால பாகிஸ்தானை நோக்கி இந்த வெள்ள நீரானது தற்போது பாய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துடைய சமவெளி பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. 1960 சிந்து நதி ஒப்பந்தத்தின்படி செனாப் நதி நீரை பாகிஸ்தானுக்கு ஒதுக்க வேண்டும் என ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது பகல்காம் தாக்குதலுக்கு பின்பாக சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்திய அரசு ரத்து செய்தது. மேலும் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட நீரும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்தியா செனாப் நதி நீரை அணைகளில் தேக்கி முழுமையாக நீர் வழங்குவதை தடுத்திருந்த ஒரு சூழல்ல பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணம் மற்றும் பஞ்சாப் மாகாணத்துல வறட்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்தியா மீண்டும் உள்நாட்டு மற்றும் விவசாய பயன்பாட்டிற்காகவும் நீர்சக்தி காரணங்களுக்காகவும் சலால், பள்ளிக்கார் மற்றும் தூல் அசுத்தி உள்ளிட்ட நீர்மின் திட்டங்களுக்காகவும் தற்போது நீரை திறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ராம்பனில் இருக்கக்கூடிய செனாப் நதியின் மீது கட்டப்பட்ட அந்த பாக்லிஹார் அணை தற்போது கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக பாகிஸ்தானை நோக்கி இந்த வெள்ள நீர் பாய்ந்து விடுவதால் அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மற்றும் அதேபோல் பஞ்சாப் மாகாணங்கள்ல வெள்ள பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.